ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட 5th எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, ரூல்ஸ் எல்லாம் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஓல்டு மேன் உங்களோட லின் ஃபேமிலி கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் விரும்புகிறேன். ஆனா, அதுக்கு உங்களோட லின் ஃபேமிலி எப்படி ரிஃபைனிங் பண்றீங்கன்னு நான் என்னோட கண்களால பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படின்னா நீங்க 2 பேரும் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை அமைதியா இருக்க சொல்றாரு. அதுக்கு லீ என்ன சொல்றாருன்னா, லிட்டில் பிரதர், உண்மையிலேயே நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜென்போ பில்டிங் 10% பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ உடனே 20% பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட லீ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவோட அப்பாவும் லின் ஃபேமிலியோட லீடரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹீரோவோட அல்கமி ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபர்னஸ்குள்ளே போடுறான். அதை பார்த்த லீ என்ன சொல்கிறாருன்னா, அவனோட ஸ்கேலை கூட காட்ட மாட்டேங்கிறான். மருந்தோட அளவு மாறுனதுன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஆரம்ப பயிற்சியாளர்கள் இந்த மாரி அரிதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு லீ கூட வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஆரம்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அவன் வேகமாகவோ மெதுவாகவோ இல்லை, அதனால அவன் அதை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க மெடிக்கல் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு ஸ்ட்ராங்கான யங்மேன் இந்த மெடிசனோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றான்னு சொல்றாரு. அதுக்கு லீ என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் காய், நீங்க அதை பாத்தீங்களா, அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட இல்லாம அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ற விதமும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு காயும் உண்மைதான்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அவனோட பவரை அதிகமா யூஸ் பண்றான். அதை அங்க இருக்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ லீ ஆச்சரியத்தோட அவன் ஹெர்ப்ஸை எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டான், அந்த மெடிசன்லேருந்து ஒரு நல்ல வாசனை வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையனுக்கு கம்மியான ஏஜ் தான் ஆகுது, ஆனால் அவன் அல்கமியில் ஸ்ட்ராங்காக இருக்கான். இதை மட்டும் நான் என்னோட கண்களால் பார்க்கலன்னா இதை நான் நம்பி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு பிளேஸுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல தான் இருக்கிறான். அந்த இடத்துல எனர்ஜி பால் மாரியே ஒன்று இருக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ இது ஹெவன்லி பேல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணுறான். திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த அல்கமி பண்ணுற ரூமுக்கே வந்துடுறான். அப்ப நம்மளுக்கு அந்த மெடிசன் ரெடி ஆயிட்ட மாரியே காட்டுறாங்க. அப்ப லீ என்ன சொல்றாருன்னா, இது கண்டென்ஸ் ஆக போகுது, அதுக்குள்ள எப்படி பாயில் ஆனது, சீக்கிரமா ஃபயர் விட்ட கொண்டு வாங்க, நான் இதை ஃபெயில் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ யார் என்ன தொந்தரவு செய்யறது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு லீ என்ன சொல்றாருன்னா, நீ அல்கமியை பிராக்டிஸ் பண்ணும் போது இந்த மாரியே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த அல்கமியை நான் ட்ரை பண்ணும் போது என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்ப லீ என்ன சொல்றாருன்னா, 100 பிரீத்திங்குள்ளேயே இவன் மெடிசனல் லிக்விடை ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான், இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் அந்த மெடிசனல் லிக்விடை எடுத்து பார்க்கறாரு. அப்ப காய் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹை குவாலிட்டி மெடிசனல் லிக்விடை இவ்வளோ ஷார்ட் டைம்ல இந்த ஓல்டு மேனால கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப லீ லிட்டில் பிரதர்னு சொல்லிட்டு, இல்ல மிஸ்டர் குயின், உங்களுக்காக சென்போலோ எவ்வளவு மணியை வேணாலும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு அல்கமிஸ்டா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல எனக்கு டைம் இல்ல, நான் இவ்வளவு சீக்கிரம் அல்கமிஸ்டாக விரும்பல, மாஸ்டர் லீ நான் கல்டிவேஷன்ல லேசியா இருக்கேன்னு நினைக்கிறாரா அப்படின்னு கேட்கறான். அப்ப லீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இவன் மாஸ்டரை விட பெரிய ஆளா இருக்கணும், இவன் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகலனாலும் இவனை நம்ம எனிமி ஆக்கிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் குயின், என்னோட ட்ரெஷர் பில்டிங்ல இப்ப ஆடிஷன் நடக்க போகுது, அதில் மென்டல் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சில எலிக்சர் இருக்குது, நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த மெடிசன் எந்த வகையானதுங்கிறத பொறுத்ததுன்னு சொல்கிறான். அதுக்கு லீ, அது எல்லாமே நல்ல மெடிசன் தான், ரிஜுவினேட்டிங் ஃப்ளவர், ஃபயர், சில்க், வார்ம், வெயின், அதோட இல்லாமல் இதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெரானேவும் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, டெரானேவா, இது ஃபியூச்சரில் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீ என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இதெல்லாம் சீப்பானது இல்லை, ஃபயர், சில்க் வார்ம்ஸ் மட்டுமே சில 1000 சில்வர் காயின்ஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, லீ நீங்க இங்க உண்மையா வந்திருக்கிறீங்க, உங்களை நான் வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன், ஆனா என்கிட்ட யுவான்யூவோட இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபார்முலா இல்ல, ஆனா இந்த எலிக்சர்லாம் ஒர்த்தியானதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை கொடுக்குறான். அதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் லீயும் காயும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப லின் ஃபேமிலியோட லீடர் அவங்க 2 பேரும் இங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹான் என்ன சொல்றாங்கன்னா, யூ சேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, அதோட இல்லாம நீ எப்ப டீச்சர் ஆன அப்படின்னு கேக்குறாங்க.
அப்ப நம்ம ஹீரோ அதிகமான ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணதுனால மயக்கமாகுற ஸ்டேஜுக்கு போயிடுறான். இத பார்த்து நம்ம ஹீரோட அப்பா, "யூ சேன் உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ மயங்கியே விழுந்துடுறான். அத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகி நம்ம ஹீரோவ போய் பார்க்குறாங்க. அதோட அந்த சீன கட் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்னொரு ஒரு பிளேஸ தான் காட்டுறாங்க. அப்ப லின் ஃபேமிலிக்கு வெளிய தான் காட்டுறாங்க. அங்க வண்டிக்குள்ள இருக்க ஒருத்தன் என்ன சொல்றான்னா, "எவ்வளோ நாள் உங்களால மறைஞ்சிருக்க முடியும்? உங்களால லைஃப் டைம் ஃபுல்லா மறைஞ்சிருக்க முடியாது." அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் காய்ஸ்.